வணக்கம். ஒரு நண்பனுக்காக நிக்கிறது தர்மமா, இல்ல உலகத்துக்கே பொதுவான ஒரு நீதிக்காக அந்த நட்பையே தூக்கி எறியறது தர்மமா? இது ரொம்பவே சிக்கலான ஒரு கேள்வி இல்லையா? மகாபாரதத்தோட மிகப்பெரிய ஹீரோ கர்ணனோட கதை இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில நமக்கு சொல்லுது. அவனோட அந்த தர்ம போராட்டத்திலிருந்து நாம என்ன கத்துக்க போறோம்? வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, கதை இங்கிருந்து தான் தொடங்குது. போர்க்களத்துல கர்ணன் வீரமரணம் அடைஞ்சிட்டான். நேரா தன்னோட தந்தை சூரிய பகவான பார்க்க போறான். ஆனா அவன் மனசுல கொஞ்சம் கூட அமைதியே இல்ல. ஒரு பெரிய குழப்பம், ஒரு ஆழமான வலி, அது அவனோட ஒவ்வொரு வார்த்தையிலயும் வெளிப்படுது. தன்னோட தந்தைய பார்த்த உடனேயே கர்ணன் அப்படியே உடைஞ்சு புலம்புறான். அப்பா, நான் தர்மத்தோட பக்கம் நின்னு தான் சண்டை போட்டேன்னு முழுசா நம்பினேன். ஆனா அந்த கிருஷ்ணன் என்னை ஏமாத்தி வஞ்சகம் பண்ணி வீழ்த்திட்டானே, ஏன் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? தன் ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுறான். இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு அலசலோட மையப்புள்ளியே. கர்ணனோட பார்வையிலிருந்து பார்த்தா அவன் செஞ்சதுல தப்பே இல்ல. தனக்கு வாழ்க்கை கொடுத்து அங்க தேசத்தோட ராஜாவாக்கி அழகு பார்த்த தன் நண்பன் துரியோதனனுக்கு விசுவாசமா இருக்கிறது தானே அவனோட முதல் தர்மம். அதுக்கு பேருதான் செஞ்சொற்று கடன். அந்த கடனை தீர்க்கறதுக்காக போர்க்களத்துல நிக்கிறது தான் தன்னோட கடமைன்னு அவன் முழுசா நம்புனான். கர்ணனோட இந்த ஆதங்கமான கேள்விக்கெல்லாம் பிறகு சூரிய பகவான் ஒரு பதில சொல்றாரு. அந்த பதில் இந்த குழப்பத்தையே மொத்தமா மாத்தி போடுது. அது கர்ணனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட பாடம் இல்ல, நமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு பாடம். சூரியன் ரொம்ப மென்மையா ஆனா அதே சமயம் ரொம்ப உறுதியா சொல்றாரு. மகனே, கிருஷ்ணனா அப்படியெல்லாம் சொல்லாத. தப்பு அவ மேல இல்ல, தப்பு உன்னோடது. இந்த ஒரு வார்த்தை கர்ணனோட நம்பிக்கைய அஸ்திவாரத்தோட ஆட்டி பாக்குது. என்னது, நான் தப்பு பண்ணனா? அப்படி என்ன தப்பு நான் செஞ்சிருக்க முடியும்? உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஒரு நண்பனுக்கு விசுவாசமா இருக்கிறது தர்மம் இல்லன்னா அப்போ எதுதாயா உண்மையான தர்மம்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த கதையோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. இப்போ சூரியன் விளக்க ஆரம்பிக்கிறார். தர்மத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய 2 வகை இருக்கு. ஒன்னு சாமானிய தர்மம், அதாவது நாம பொதுவா பாக்குற சாதாரண தர்மம். இன்னொன்னு உயர்ந்த தர்மம். இது 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரிஞ்சிரும். அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செஞ்சோற்று கடன், அப்பா அம்மா பேச்ச கேட்கறது, அண்ணன் தம்பி பாசம், இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இருக்கிற கடமைகள். இதுதான் சாமானிய தர்மம். ஆனா இன்னொரு பக்கம் இறைவன், அறம், இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கான நீதி அப்படின்னு சில உயர்ந்த கொள்கைகள் இருக்கு. இதுதான் உயர்ந்த தர்மம். இது தனிப்பட்ட உறவுகளையெல்லாம் தாண்டினது, பிரபஞ்சத்துக்கே பொதுவானது. இங்கதான் கர்ணன் அந்த பெரிய தப்ப பண்ணிட்டான். அவனோட நண்பன் துரியோதனன் அதர்மத்தோட பக்கம் நின்னான். அப்போ நண்பனுக்கு விசுவாசமா இருக்கிறதுங்கிற சாமானிய தர்மத்துக்கும் உலக நீதியை காப்பாத்துறதுங்கிற உயர்ந்த தர்மத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. கர்ணன் எதை தேர்ந்தெடுத்தான்? அவன் அந்த உயர்ந்த தர்மத்தை விட்டுட்டு சாமானிய தர்மத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டான். அதுதான் அவனோட வீழ்ச்சிக்கே காரணமா அமைஞ்சுது. இதை இன்னும் தெளிவா புரிய வைக்கிறதுக்காக சூரிய பகவான் 3 பவர்ஃபுல்லான உதாரணங்களை சொல்றாரு. இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டி ஆனா சரியான முடிவை எடுத்த 3 பெரியவங்களோட கதைகள் இது. முதல்ல பிரஹலாதன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறது ஒரு சாமானிய தர்மம்தான். ஆனா அவனோட தந்தை இரண்யன் இறைவனையே எதிர்த்தப்போ பிரஹலாதன் அந்த சாமானிய தர்மத்தை மீறி நரசிம்மர்ங்கிற உயர்ந்த தர்மத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். அடுத்து பரதன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைங்கிறது தர்மந்தான். ஆனா தாய் கைகேயி ஒரு தப்பான ஆசையை கேட்டப்போ அதை மறுத்து அண்ணன் ராமருங்கிற உயர்ந்த தர்மத்தோட பக்கம் நின்னான். கடைசியா விபீஷணன். கூட பிறந்த அண்ணனுக்கு விசுவாசமா இருக்கிறது சாமானிய தர்மம். ஆனா அந்த அண்ணன் ராவணன் அதர்மம் செஞ்சப்போ அவனை விட்டுட்டு வந்து ராமருங்கிற உயர்ந்த தர்மத்துக்கிட்ட சரணடைஞ்சான். இந்த 3 கதைகள்லயும் ஒரு பொதுவான விஷயத்த கவனிச்சிங்களா? தந்தை, தாய், அண்ணன்னு தனிப்பட்ட உறவுகளை விட இறைவன், அறம், நீதின்னு இந்த உலகத்துக்கே பொதுவான உயர்ந்த தர்மம் தான் ஜெயிச்சுது. இந்த 3 பேருமே சரியானதை தேர்ந்தெடுத்ததால தான் அவங்க பேரும் புகழும் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. சரி, இப்போ மறுபடியும் கர்ணன் கிட்டேயே வருவோம். இந்த 3 உதாரணங்களும் அவனோட சூழ்நிலைக்கு எப்படி பொருந்துது? சூரிய பகவான் இப்ப அவனுக்கு வாழ்க்கையோட கடைசி பாடத்தையே சொல்லிக் கொடுக்க போறார். இதுதான் இந்த முழு உரையாடலோட ஒரே ஒரு சாராம்சம். சூரியன் சொல்றாரே, கர்ணா, சாமானிய தர்மங்களை நீ மதிக்கிறது சரிதான். ஆனா எப்போ அந்த தர்மம் உயர்ந்த தர்மத்தோட மோதுதோ அப்போ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீ உயர்ந்த தர்மத்தை தான் தேர்ந்தெடுக்கணும். இதுதான் தர்மத்தோட கோல்டன் ரூல்.
ஆக மொத்தத்துல கர்ணனோட வீழ்ச்சிக்கு காரணம் கிருஷ்ணனோட வஞ்சகம் கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க அவன் எடுத்த தப்பான ஒரு முடிவு. அவன் சாமானிய தர்மமான நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயர்ந்த தர்மமான நீதிய கைவிட்டான். அதனாலதான் அவன் வீழ்ந்தான். கர்ணனோட கதை ஏதோ ஒரு பழங்கதைன்னு நினைச்சிடாதீங்க. அது இன்னிக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் எதிரொலிக்கிற ஒரு கேள்வி. நம்மளோட தனிப்பட்ட பாசம், விசுவாசத்துக்கும் ஒரு பொதுவான நியாயம், அறத்துக்கும் நடுவுல ஒரு நாள் சண்டை வந்தா நாம எதன் பக்கம் நிக்க போறோம்? இதுதான் கர்ணன் நமக்காக விட்டுட்டு போன மிகப்பெரிய கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.